सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி ஓஹோ
அதில் மன்னன் அல்லவா? அந்த எண்ணம் போதும் போதும் எந்தன் பேபி இங்கு வா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி கலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. ஓடம் கூட பாடல் பாடுமே. ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே. வேகம் போகுமா? எது காதல் வேகமா? எதை காணும் போதும் உங்கள் கண்கள் காதல் தேடுமா? ஓஹோ எந்த டார்லிங் நீ வாராய் எந்த டார்லிங் கலைமேவும் வந்த ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த டார்லிங். கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே. கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே. கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே. கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே. அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா. வெகு தூரம் நிற்கும் காதல் போதும் பேபி ஓடிவா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. அஞ்சது கெஞ்சது தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். வாலில்லாத ஒரு அணில் ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்கிறது கையில். ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். மாலை என்ற நேரம் வந்து ஆளை மீறுதே
தந்ததே சுகந்தன்னை. ரியலி? ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம். அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியது முகம். ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம். அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியது முகம். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பா மாறிடுமோ, காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. மணல் வீட்டில் குடியேறும் நண்டானது இவள் கண் பார்த்து மீனென்று திண்டாடுது. பொங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. வண்ணப்பூச்சேலை மலர் மேனி மறைக்கின்றது, அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது. இடம் கொடுக்காமல் தளிர் கைகள் தடுக்கின்றது, வெட்கம் தாழாமல் இள நெஞ்சம் துடிக்கின்றது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கோயில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடை போட்டதோ, இருவிழி கொண்டு என்னை பார்த்து எடை போட்டதோ. ஒரு துணை வந்து விலை கொள்ள கடை போட்டதோ, அதை நான் வாங்க அவள் நாணம் தடை போட்டதோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ, காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. இளைய கன்னியின் அழகிய வதனோ மலர்ந்தது விதமோ, அது இலையில்லாமல் கொடியில்லாமல் வளர்ந்தது விதமோ, வளர்ந்தது விதமோ. அழகு தமிழில் புதுமையின் இனிமை பிறந்தது விதமோ, நாம் படித்த பாடமும் பழைய காலமும் மறந்தது விதமோ,
மலர்ந்தது விதமோ மாங்கிளை மேலே பூங்கொடி தாவி படர்ந்தது விதமோ மலர்ந்ததும் விதமே மலர்ந்ததும் விதமே இளைய கண்ணியின் அழகியவதனோ மலர்ந்தது விதமோ அது இலையில்லாமல் கொடியில்லாமல் வளர்ந்தது விதமோ வளர்ந்தது விதமோ மான்மகள் மேனி தாமரை போலே சிவந்தது விதமோ சிவந்தது விதமோ கனிந்த பூமியில் நீயும் நானும் இணைந்தது விதமோ கடலும் நதியும் சேர்ந்தது போலே கலந்தது விதமோ இணைந்தது விதமே இளைய கண்ணியின் அழகியவதனோ மலர்ந்தது விதமோ அது இலையில்லாமல் கொடியில்லாமல் வளர்ந்தது விதமோ வளர்ந்தது விதமோ அழகு தமிழில் புதுமையின் இனிமை பிறந்தது விதமோ நாம் படித்த பாடமும் பழைய காலமும் மறந்தது விதமோ மறந்தது விதமோ மாங்கிளை மேலே பூங்கொடி தாவி படர்ந்தது விதமோ மலர்ந்ததும் விதமே மலர்ந்ததும் விதமே இளைய கண்ணியின் அழகியவதனோ மலர்ந்தது விதமோ அது இலையில்லாமல் கொடியில்லாமல் வளர்ந்தது விதமோ வளர்ந்தது விதமோ மான்மகள் மேனி தாமரை போலே சிவந்தது விதமோ சிவ
வந்தது விதமோ கனிந்த பூமியில் நீயும் நானும் இணைந்தது விதமோ கடலும் நதியும் சேர்ந்தது போலே கலந்தது விதமோ இணைந்தது விதமே
நற்காரிகையே காரிகையே நற்காரிகையே காரிகையே நற்காரிகையே காயாது கானகத்தே நில்லுலாவும் நற்காரிகையே மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவும் காரகமடைந்து நறு சந்தனமும் புனுகும் கமழும் கலவங்கள் அணிந்து சுகந்த மிகுந்தது மேயாதமான் கானக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகர் குரலுடைய புல்மேயாதம்மான் தாவித்தாவித்தினம் ஒரு புனமதமேய தெரியாமானத்துடையது மேயாதம் மேயாதம் மேயாதம்மான் கைத்தலம் ஈரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் நடிவேணி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலரி கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரா அத்துயரதி பொடு சுப்பிரமணிபடும் அப்புற மதனிடை சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே எல்லாம் வல்ல வயலூர் வள்ளி மணவாளனுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே இதிகாசத்திலே மிகச் சிறந்து விளங்குகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாயணமாயிருக்கிற மகா இதிகாசத்தை வடமொழியிலே வெளிப்படுத்தியவர் வால்மீக முனிவர். அதனை தமிழ்நாட்டுக்கு உபகரித்தவர் கம்பநாட்டாழ்வார். மிகச்சிறந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வடக்கே ஒரு நாடு உண்டு, கோசல நாடு என்று சொல்லப்படும். உசலம் என்றால் மயில், க என்ற எழுத்துக்கு மிகுதி என்பது பொருள். வடமொழியிலே அகரமும் உகரமும் புணர ஓகாரமாக ஆகும். ஆகவே மயில்கள் மிகுதியாக இருக்கின்ற நாடு கோசல நாடு. க உசலம் கோசலம். ஒட்டகம் மிகுதியாக இருக்கிற நாடு என்றால் பாலைவனம் என்பது விளங்கும். மயில்கள் மிகுதியாக இருக்கிறது என்றால் சோலைவனம் என்பது பொருள்.
கங்கா நதியினாலே வளம் பெறுகிற நாடு கோசல நாடு. அந்த கோசல நாட்டை பற்றி கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள். எடுத்த எடுப்பிலேயே உறங்கும் உறங்கும் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நீரிடை உறங்கும் சங்கு, தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்றால் எருமை, எருமைகள் நிழலிலே உறங்குகின்றன என்றார். தாரிடை உறங்கும் வண்டு, வண்டுகள் மாலையிலே உறங்குகின்றன. தாமரை உறங்கும் செய்யாள், லட்சுமி தேவி செந்தாமரையிலே உறங்குகின்றாள் என்றார். பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி. இது என்ன எடுக்கிற போதே உறங்கும் உறங்கும் என்று பாடினாரே என்று தோன்றும். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். நீரிடை இருக்கும் சங்கு நிழலிடை உலவும் மேதி தாரிடை முரலும் வண்டு தாமரை விளங்கும் செய்யாள். இப்படியும் பாடலாம். மாலையிலே வண்டுகள் முரலுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன என்பது அழகாயிருக்கிறது அல்லவா என்று தோன்றும். ஆனால் மகாகவியினுடைய கருத்து அதல்ல. 4 முறை உறங்கும் என்று சொன்னார், அதுக்கு பொருள்கள் வேறு. நீரிடை உறங்கும் சங்கு, ஒரு சொல்லுக்கு நேருக்கு நேரா பொருள் காண்பது வேறு, உள்ளே இருக்கின்ற பொருளை காண்பது வேறு. அந்த உள்ளே இருக்கின்ற பொருளுக்கு இறைச்சி பொருள் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே வியஞ்சகம் என்று சொல்வார்கள். புதிதாக திருமணம் ஆன ஒருவன் தண்ணீர் தண்ணீர் என்று அடுப்படிக்கு வருவான். அப்பொழுது டாக்டரை கூப்பிடக்கூடாது, அதுக்கு பொருள் வேறு. அதுபோல நீரிடை உறங்கும் சங்கு, சங்கு உறங்குகிறது என்றால் அதுக்கு உறங்குவது என்பது பொருள் அல்ல. எங்கே கவலை இல்லையோ அங்கே உறக்கம் வரும். கவலை இல்லாதவன் சௌக்கியமா தூங்குவான். நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பக்தனுக்கு தூக்கம் வராது. தேர்தலில் நின்றவருக்கு தூக்கம் வராது. காரியம் முடிய வேண்டுமே என்ற கவலை. ஆகவே முந்தியெல்லாம் கடன் பட்டவன் தூங்க மாட்டான், தர வேண்டுமே தர வேண்டுமே. இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது இல்லை. அவன் தான் வாங்குற போதே சத்தியம் பண்ணி வாங்குறானே, தர்றதில்லைன்னு. ஆகவே கவலை இல்லாதவன் உறங்குவான். செடி கொடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு நத்தைக்கு ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கு 3 அறிவு, நண்டுக்கு வண்டுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு மனிதர்கள் சிலருக்கு 5 அறிவு, மாவும் மக்களும் 5 அறிவினவே என்பது தொல்காப்பியம். மக்கள் தாமே 6 அறிவினவே. இங்கே 2 அறிவு படைத்த சங்குகள் உறங்குகின்றன என்றால் அதுக்கு என்ன பொருள்? கவலை இல்லாமல் தூங்குகின்றன. சங்குகளுக்கே கவலை இல்லை என்றால் மனிதர்களுக்கு கவலை என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனை உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் நேரடியாக அந்த மனிதனை உயர்த்தக்கூடாது. அவர் வீட்டிலே கூட்டி பெருக்கிற பெண் 400 ரூபாய் புடவை கட்டுகிறாள், பாத்திரம் தேய்க்கிற அம்மா வைரத்தோடு போட்டுங்கிறாள் என்று சொன்ன முதலாளியை பற்றி தானா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஈரறி படைத்த சங்குகளும் உறங்குகின்றன. அந்த நாட்டிலே யாருக்கும் கவலை இல்லை என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி. அதிகமாக உண்ணுகின்ற பிராணி எருமை. அது 9 மணிக்கு புல் மேய போகும். தசரதனுடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு நெல் வயல், கால்நடை பிராணிகளுக்கு புல் வயல்.
கொஞ்சம் மேய்ந்த உடனே வயிறு நிறைந்து விடுகிறது, நிழலிலே உறங்குகிறது என்ற. அப்போ ஆடு மாடுகளுக்கும் தனியாக அங்கே புல்வயல் உண்டு, சிறிது மேய்ந்த உடனே வயிறு நிரம்புகிறது என்று குறிக்கின்றார். தாரிடை உறங்கும் வண்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தான், அவனுக்கு முழுக்க அன்னம் போட்டால் நம்ம திண்ணையிலே படுத்து விடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அப்படி தேனை பருக வந்த வண்டு ஒரே மலரிலே போதுமான தேன் கிடைத்ததனாலே உண்ட மலரிலேயே வண்டுகள் உறங்குகின்றன. வளமை நிறைந்த நாடு என்று சொல்லுகின்றார். தாமரை விளங்கும் செய்யாள். இதற்கு என்ன பொருள்? லட்சுமி கடாட்சம் உள்ளவனே தூங்க மாட்டான். ராத்திரில தான் இந்த கணக்கில் காட்டாத பணமெல்லாம் எண்ணி எடுத்து பார்ப்பார். லட்சுமியே தூங்குகிறாள் என்றார் கவி சக்கரவர்த்தி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு கலைஞன் வீட்டிலே உறங்குவானானால் நாட்டிலே அவனுக்கு அழைப்பில்லை என்பது பொருள். அவன் 30 நாளைக்கு 40 ஊரா சென்று கொண்டிருப்பானால் அவன் எல்லாரும் விரும்பி அழைக்கிறார்கள். இங்கு அயோத்தியிலே ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம் 60 லட்சம் 10 கோடி 20 கோடி ஏராளமான செல்வம். ஆகவே செல்வத்தை தருகின்ற தெய்வம் லட்சுமி. அந்த ஊரிலே போதுமான செல்வம் இருப்பதனாலே லட்சுமியை அழைக்கவில்லை. அதனாலே செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் தன் சொந்த வீட்டிலே தூங்குகிறாள். தாமரை உறங்கும் செய்யாள். இப்படி சிறந்த உட்பொருள்களை வைத்து பாடுகின்றார் கம்பர். அத்தகைய நாடு கோசல நாடு. அதற்கு தலைநகரம் அயோத்தி. என்ன பொருள்? காலம் இல்லாதது அகாலம், நீதி இல்லாதது அநீதி, தர்மம் இல்லாத அதர்மம், யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி. சாந்தி நிகேதனம். அங்க என்ன இல்லை? வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால் நன்னம். வழங்கும் தன்மை இல்லையாம் வறுமையின்மையினாலே. அத்தகைய சிறந்த அயோத்தி மாநகரத்தை ஆதித்தன் குலத்திலே தோன்றிய அஜராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தி அரசு புரிகின்றார். வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்தி இனிது அரசு செய்கின்றான். ஒரு பரம ஏழைக்கு ஒரே வயல் இருக்குமானால் அந்த வயல் முழுவதும் சுற்றி சுற்றி பார்ப்பான். அதுபோல நாடு நகரங்களெல்லாம் சுற்றி சுற்றி மக்கள் கவலையை தீர்த்து மன்னன் கண்ணும் கருத்துமாக அரசாட்சி புரிகின்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசயறி உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். அங்க வெள்ளச்சேதம் இல்லை, பறவைகளாலே பயிர்கள் நாசமடைவதில்லை, விலங்குகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன, தேசையர் உள்ளமும் ஒரு வழி நிற்கின்றன என்று சொன்னார். தசரதன் என்றால் என்ன பொருள்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசானம் அக்னி நிருதி வாயு மேல் கீழே 10 ரதங்களை வென்றான் தசரதன். அதன் உட்பொருள் என்ன? மெய் வாயு கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்ற தச இந்திரியங்களை வென்றார் தசரதன். கண்ணை வெல்ல வேண்டும், நாவை வெல்ல வேண்டும். இப்படி இந்திரியங்களை வென்றவன்தான் சிறந்த மனிதனாக விளங்க முடியும். அப்படி தசேந்திரியங்களை வென்றார். இதை அருணகிரியார் சொன்னார். சால உடைய தவறு கண்டு கொண்டது மூல நிறைவு குறை இந்தி நின்றது ஜாதி குலம் இளதன்றி என்பர் சொன் நதியோ சாரும் அனுபவரமைந்த வீடு பரம சுக சிந்தி இந்திரிய தாப சபல மரவந்தி நின் கழல் பெருவேனோ ஷண்முகாய். இந்திரிய தாப சபல மர வந்து நின் கழல் பெறுவேனோ. இப்படி இந்திரியங்களை வென்ற தசரத வள்ளல் அரசாட்சி செய்கின்றார். அவருக்கு 3 மனைவிமார்கள், கௌசலை, கைகேசி, சுமித்திரை. 3 சக்திகள்.
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானசக்தி கௌசலை, கிரியாசக்தி கைகேசி, இச்சாசக்தி சுமித்திரை. மக்கள் பேர் இல்லை என்று பல்வேறு மனைவிகளை மணந்து கொண்டார். ஆசை பற்றி அல்ல, சந்தானத்தை விரும்பி. இத்தனை மனைவிகளை அவர் மனம் புரிந்து கொண்டும் சந்தானம் கிடைக்கவில்லை. வாய்க்கால் வெட்டலாம், அணை கட்டலாம், மழை ஆண்டவன் கையில் இருக்கு. அதுபோல எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேரு கடவுள் கொடுத்து வர வேண்டும். மன்னவனுக்கு குழந்தை இல்லை. காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு வரைனா மலை, ஒரு வரை மேலே ஏறிவிட்டால் அது வானளாவி நிற்கும். குழந்தைகள் காலினால மிதிக்க முடியாது. பெரிய வரை பின்பற்ற வேண்டும். பெரிய வரை, திருப்பதி மலை பெரிய மலை, பொதிய மலை பெரிய மலை. அப்படி காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு பெரிய வரை துணை பெற்ற வேண்டும். பெரிய வரை. இங்கே தசரத ராஜா ஒரு பெரியவரை துணை பற்றினார். யாரு? வசிட்டர், பிரம்மகுமாரர். அவர் திருவடியில் விழுந்து, சுவாமி 60,000 ஆண்டு அரசாண்டேன், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. வள்ளலே ஜென்ம வரடன் என்றொரு காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே. கள்ளியானதும் நெடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போலே பிள்ளையில்லாத பாக்கியம் நான் பெற்றிருந்ததென்ன சிராஜ்யம். அவர் என்னமா அழைச்சார்? புத்திரவரம் கேட்கப் போகின்றார். அதனாலே வள்ளலேயே, வரம் கொடுக்கிற வள்ளலே, அடியே நீண்ட காலம் அரசு புரிந்தேன், கோதானம் செய்தேன், பூதானம் செய்தேன், வஸ்திரதானம் செய்தேன், அன்னதானம் செய்தேன், சந்தானம் கிடைக்கவில்லை. எத்தனை காலம் அரசு புரிந்தாலும் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. அண்ணலே, மறிவில்லாத சூரிய வங்கிசம் இது வளரும் வங்கிசம் ஆச்சே. மழை பெய்ந்து அடிமறைந்தா போல் என் மட்டிலே நின்று போச்சே. 60,000 வருஷமும் வருந்தும் அரசு தான் இனி யாரை கொண்டு திருந்தும். குறைவில்லாத சஞ்சீவி மருந்தும் கொடுக்கும் தெய்வமும் நீ தானே கிடைத்திருந்தும் பிள்ளையில்லாத பாக்கியம். தசரதரே, சிறிது நேரம் சும்மா இரும் என்று வசிட்டர் இந்த கண்களை மூடினார். அகக்கண் திறக்கப் பெற்று, ஒன்று ஊனக்கண்ணே, ஒன்று ஞானக்கண். ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். திருப்பார்கடல் தெரிகிறது. வசிட்டர் டெலிவிஷன். அங்கே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் அரவணையிலே. அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஓடி சென்று, பெருமானே கடைக்கண்ணால் இறங்கிப்பார் ஐயா, பார்த்து காராவிட்டாலி நீ மேல் ஆரையா. அடைக்கலமென ஓடி வந்தோமே சுவாமி, ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுவாமி. கடைக்கண்ணால் இறங்கி பார் ஐயா. சொர்க்காதி புவனமேலான் தாவி கொண்டு துரத்தும் கும்பகர்ணன் தன்னை மேவி, மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெருங்கோவி ஆளப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி. செக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே உனது கடைக்கண்ணால் இறங்கி பாரையா. அப்போ திருமால், தேவர்களே, ராவணன் பிரம்மதேவரிடத்திலே வரம் வாங்குகிற பொழுது வானரங்களையும் மனிதர்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிக்கின்றேன். நீங்கள்லாம் எனக்கு முன்னே சென்று வானரங்களாக அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. நீங்கள் அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள்
அறக்கர்பயத்தை விடுவீரே. கப்பன பாலியும் சுக்ரீவனும் ஆகி கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்தீரே. இந்திரன் வாலியாக தோன்ற வேண்டும். அவன் தம்பி இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதனாக பிறக்க வேண்டும். அதான் அவன் தம்பி அங்கதன் என்ற பழமொழி உண்டாயிற்று. சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். ருத்ர பகவான் ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும். அக்னி பகவான் நீலனாக பிறக்க வேண்டும், சேனாதிபதி. விஸ்வ பிரம்மா நலனாக பிறக்க வேண்டும். பிரம்மதேவர் சொன்னார், நான் முந்தியே பிறந்திருக்கிறேன் ஜாம்புவந்தனா என்ற. எல்லோரும் போய் வானரங்களாக பிறந்திருங்கள், நான் ராமாவதாரம் எடுக்கின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது சுவாமி எங்கே பிறக்கலாம் என்று ஆராய்கின்றார். ஒரு அந்தண முனிவர் நீண்ட காலமாக கங்கை கரையில தவம் செய்கின்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. தர்மாங்கதர் என்று அந்த முனிவருக்கு பேர். ஒரு அக்ரகாரத்திலே ஒரு அந்தண முனிவர், செந்தன்மை பூண்டவர். அவருக்கு மனைவி வேறு கலகை, அது அக்னி திராவகம், இது ஐசு, அது நெருப்பு. எதனை எதனை வேண்டாம் என்று சொல்லுவாரோ அதனையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று செய்வாள் அந்த உத்தமி. கலகை இன்றைக்கு ஜலதோஷமாயிருக்குது, மிளகு குழம்பு வைக்கணும்னா வெள்ளை பூசணிக்காயும் தயிரும் குழம்பு வைப்பார். கொஞ்சம் எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா தண்ணியை தலையில் ஊற்றுவார். தாங்க முடியல. ஒரு நண்பர் வந்தார், உனக்கு வேண்டாம் என்பதை வேண்டும்னு சொல்லு, வேண்டும் என்பதை வேண்டாம்னு சொல்லு, காரியம் முடியும். இவருக்கு அகோர பசி, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். எண்ணெய் இட்டுக்க மாட்டேன், அந்த அம்மாவை எண்ணெய் இட்டு ஸ்நானம் பண்ணி வைக்க, வேட்டி எல்லாம் துவைக்காதே, துவைச்சு வச்சு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றார். தகப்பனாருடைய சார்ந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொட்டுனால் ஜலதாரில் கொட்டுவிட்டார். அதனாலே நீ அலகையாக போய் என்றார். அலகையாக போய்விட்டாள். அலகைனா பேய். அந்த அலகை என்ற பேய் தர்மாங்கதரை விரட்ட வந்தது. அவர் மந்திர ஜலத்தாலே பெண்ணாக மாற்றினார். தன் புண்ணியத்தில் பாதி கொடுத்தார். அவள் நீண்ட காலம் வைகுண்டத்தில் வாழ்ந்தாள். அந்த கலகை கைகேசியாக வந்தாள். இந்த தர்மாங்கதன் தசரத ராஜாக வந்தார். ஆகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கலைக்கோட்டு மன்னரை கொண்டு வந்து 7 நாள் யாகம் செய்வித்தார். சிறப்பாக யாகம் நிகழ்ந்தது. யாக பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் மன்னர் பெருமான் கையிலே கொடுக்க, ஒரு பாதி கௌசலைக்கு தந்தார், மற்ற பாதி கைகேசியத்தில் வழங்கினார். கொடுக்கின்ற குணமுள்ள 2 பெண்மணிகளும் ஒரு பாதி பாதி சுமித்திரைக்கு தந்தார்கள். அந்த 3 தாய்மார்களும் கருவிருந்து 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்திலே கர்க்கடக லக்னத்திலே ஒரு பகல் நீல மேலாம் உதரத்தி உள் பொதிந்து 6 மாறை கூணர் வரும் அவனை அஞ்சான கருமுகில் கொழுந்து எழில் காட்டின் ஜோதியை திரு ஊர பயந்தனள் திறங்குள் கோசலை. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவவதாரம் செய்து அருளினார். la 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 la
டிக்கிரிக்கி வா பக்கம் வந்து பார்க்கவா பட்டு இதை தொட்டு கொள்ளவா கொஞ்சம் பக்கம் வந்து பார்க்கவா டிக்கிரிக்கி டிக்கிரிக்கி டாட்டடா டிக்கிரிக்கி டிக்கிரிக்கி வா உனக்கென்ன எனக்கென்ன ரகசியம் ஒரு தரம் அருகினில் வா ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்த்து சிவக்கட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்டு ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்த்து சிவக்கட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்டு நதி போலே ஓடிவா கடலோடு கூடவா அள்ளி எடுப்பேன் கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டம் பெண்ணின் நெஞ்சிலே ஒரு ஜோடி பறவையின் ஆட்டம் அள்ளி எடுப்பேன் கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டம் அள்ளிக் கொண்டால் சுகம் வெள்ளம் போலே வரும் டிக்கிரிக்கி டிக்கிரிக்கி டாட்டடா டிக்கிரிக்கி டிக்கிரிக்கி பக்கம் வந்து பார்க்கவா பட்டு இதை தொட்டு கொள்ளவா வா வா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வா வா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வா